எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூத்தாடி பின்னாடி போகாதனா குடும்பம் கூத்தாடிடுன்னுவாங்க. ஜோசப் விஜய் இந்த 60 பேர் இப்போ மரணம் அடி போகிறாங்கன்ற செய்தி கேட்டு உண்மையிலேயே சொல்கிறேன், இது வரைக்கும் 40 பேர் இப்போ மரணம் அடைஞ்சிட்டாங்க. இன்னும் 60 பேர்கிட்ட கணக்கு எட்டிடுன்றது மிகப்பெரிய மருத்துவத்தை அளிக்குது. இந்த மக்களுடைய இழப்புக்கு நடிகர் ஜோசப் விஜய் தான் பொறுப்பேற்கணும். காரணம் என்னன்னா, நீங்கள் சொன்ன டேட்டில் 8 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க. ஆனால் 8 மணிக்கே நீங்கள் சென்னையிலேருந்து தான் வரீங்க. இன்னொன்று, உங்களை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க, ஒரு நடிகனை பார்க்கன்னு தெரியும். ஏன் ஒரு திடலை நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கூடாது பார்க்கறதுக்கு? ஒரு முட்டுச்சந்தில் அந்த சந்தில் ஏன்னா கூட்டத்தை காட்டணும், ஃபுல்லாக காட்டணும் அந்த கூட்டத்தை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் மக்களை கூட்டி பண்ணையார் ஆதிக்கம், எப்படி சொல்கிறது, பண்ணையார் ஆதிக்கத்தில் மக்களை கொண்டு இருக்கீங்க. இதுதான் சொல்கிறது. ஏங்க, ஒரு மனைவி புள்ள எல்லாம் இழந்திருக்காங்க, அவன் பேட்டி கொடுக்குறாங்க. இன்னும் எப்படி உங்களால் முடியுது? நீங்கள் நேசித்த மனைவி, உங்கள் மேலே அந்த பொம்பளை வாசம் வந்துருக்கும், நீங்கள் தூக்கி வளர்த்த அந்த குழந்தை, அந்த பால் வாசம் மாறாத குழந்தை எல்லாம் இறந்துருக்கு. என்ன இது ஒன்றும் புரியல. தயவு செய்து சொல்கிறேன், இனிமேலாவது உயிரை உயிராக மதிங்க, மனுஷன் உயிரையாவது மனுஷனாக மதிங்க. இந்த நடிகர்களுக்கெல்லாம் கூத்தாடி பசங்களுக்கெல்லாம் உயிர் மேலே அக்கறையும் கிடையாது, இதுவும் கிடையாது. சொல்லப்போனால் ஜோசப் விஜய் அவர்கள் திட்டமிட்டே கொண்டுட்டாருன்னு கூட சொல்லலாம், திட்டமிட்டே கொண்டுட்டான்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வரேன், இப்போ ஒரு மாவட்டத்துக்கு வரேன் பேசுகிறதுக்கு, அப்படியே பேசிகிட்டே கொஞ்சம் முன்கூட்டி ஏற்பாடு பண்ணிட்டு பேசிகிட்டே வந்துட்டால் ஜனங்க அங்கங்கே நின்றுவாங்க. ஆனால் இவங்க கூட்டத்தை காட்டணும் சொல்லி இப்போ கொண்டு போய் குறைஞ்சபட்சம் நீங்கள் முதல் மாநாட்டிலே 3 பேரை கொண்டீங்க, 2வது கொண்டீங்க, இப்போ 3வது முற்றிலும் முடிச்சிட்டிங்க. அதுக்காக சனிக்கிழமை ஆரம்பிச்சிங்க. சனி போனம் தனியாக போகாதுன்னு நீங்கள் சனியம் போனீங்க. என்னுடைய தமிழர்களை கிட்டத்தட்ட 60 பேரை காவு வாங்கிட்டீங்க. இது வரைக்கும் 40 பேர் செத்துருக்கான். எல்லாம் மனித பிறவிதானா? உங்களுக்கெல்லாம் அறிவுன்றதே கிடையாதா? இதுக்கும் சிலர் கமெண்டில் கதறுவாங்க, எங்கள் தலைவரடி பேசிட்டிங்களான்னு. உங்களுக்கும் சேர்த்தி தான் பேசுகிறோம். அவர் ஒரு திடலை ஆரம்பிச்சிருக்கலாமே, ஒரு பெரிய மைதானத்தில் கரைச்சி பேசியிருக்கலாமே. 1 லட்சம் பேர் கூடுற மைதானம் இல்லவே இல்லையாங்க, பேசியிருக்கலாமே. உண்மையிலே சொல்கிற மனசு நைட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கடா. அவங்களோட நம்மள மாதிரி தாங்க அவங்களும் நம்மள மாதிரி தானே ஆசையோடு பிறந்திருப்பான். எவ்வளோ பெரிய ஒரு சொல்லி தீரலை இந்த வலின்றது மனதால் உணர்றான் நான். அவருடைய கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் உடைஞ்சி சுக்கு நூலாக போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி ஜோசப் விஜய் அவர்கள் சந்தோஷம் போய் இதான் சொல்லுவாங்க, இதை நல்ல மாட்டின் சரக்கு போட்டு படுத்துருவார். உங்கள் வாழ்க்கை தொலைச்சிட்டிங்களாடா.